வளர்ச்சி பாதையில் பின்தங்கியுள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாரதிய ஜனதா கட்சியின் தாரக மந்திரமாகும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக அசாம் மாநிலத்திற்கு நேற்று சென்ற பிரதமர் மோடி இன்று சில்சரில் நடந்த அரசு விழாவில் 4 வழி அதிவேக பசுமை வழித்தடமான ஷில்லாங் சில்சர் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி வடகிழக்கு மாநிலங்களை புறக்கணித்து வருகின்றது. சுதந்திரத்தின் போது வரையப்பட்ட எல்லைக்கோடு பராக் பள்ளத்தாக்கிற்கு கடலுக்கான அணுகலை துண்டிக்கும் வகையில் அமைய காங்கிரஸ் அனுமதித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். உலகம் போர்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள மக்கள் மீது ஏற்படும் போர் பதற்றத்தை குறைக்க மத்திய அரசு முயன்று வருகின்றது. ஆனால் காங்கிரஸ் பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக செயல்படாமல் மக்களிடையே பயத்தை உருவாக்க முயல்கிறது என்று கூறினார். 22,860 கோடி மதிப்பில் 166 கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடம் மேகாலயா, அசாம் மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இணைப்பை வெகுவாக மேம்படுத்தும் என்றும் கவுகாத்தி, சில்சார் நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை 8.50 மணி நேரத்தில் இருந்து சுமார் 5 மணி நேரமாக குறைக்கும் என்றும் அவர் அப்போது கூறினார். அசாம் குறித்தோ அல்லது நாட்டை குறித்தோ எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை. மாறாக மோடியை இழிவாக பேசுவதிலும் மக்களை திசை திருப்பும் வகையில் பொய்களை பரப்புவதில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துகிறது என்றும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார்.